எது தெரியுமா சேலஞ்சிங்? ஒருத்தவங்க வேலைக்கு போகிறது பெரிய சேலஞ்சிங் தான். அதுவும் ஒரே வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போனோம்னா பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா நான் கிளம்பணும், என் ஹஸ்பண்டுக்கு தேவையானது கொடுக்கணும், அவங்களுக்கு தனி ஸ்கெடியூல் வச்சுருப்பாங்க, என்னோடய ஸ்கெடியூல் தனியாக இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்லாம் வேணும்னா கண்டிப்பாக லிங்க்னு சொல்லுவாங்க, உங்கள் பேஜுக்கு வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்வியும் அடுத்து எங்கள் கூட மர்ஜ் ஆக போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னோடனே அர்வி என்ன பண்ண போகிறான், அர்வி எங்கே இருப்பான், நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் படி கேட்டிருந்தீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன தான் நம்ம வீட்டில் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தாலும் நம்ம ஒர்க் போகிறப்போ தான் மார்னிங் இல்லை நான் இங்கே தான் குளிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம லேட்டாக தான் குளிப்போம், சாயங்காலம் ஈவினிங் அப்படி இப்படின்னு. இப்போ 2 பேரும் ஒர்க் போகிறனால 2 பேரும் டக்குன்னு போய் நாங்கள் நின்றுருப்போம், இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுவே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ இந்த டைமில் குளி, இந்த டைமில் நான் குளிக்கிறேன் அப்படின்னு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இப்போ அர்வி என்னுடைய ஃபேமிலி, அதாவது என்னுடைய மதர்-இன்-லா கிட்ட இருக்கான் ஒரு 1 வீக்காக. இப்போ அடுத்து எங்கள் அம்மா வந்துடுவாங்க. ஸோ அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. நான் மார்னிங் ஒர்க் போயிடுவேன். ஜூன்லேருந்து அர்விக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அர்வியை மார்னிங் குளிக்க வைக்கணும் அதே டைமுக்கு. அவனுக்கு எனக்கு 9 o'clock ஸ்கூல், ஹஸ்பண்ட்க்கு 9 o'clock கிளம்பணும், அர்விக்கும் 9 o'clock கிளம்பணும். ஸோ இது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்க போது.